அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு நீதான் நாமத்தில் இந்த காணொலி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலைக்கது நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்கிறது அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்க நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு நமக்கு ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஒரு முறை என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு போதகர் பிரசங்கித்து கொண்டிருக்கும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, 3 கேள்விகளை கேட்குறாங்க. எப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், முதல் கேள்வி என்னன்னு கேட்டாருன்னா, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு, உங்கள் கரங்களை உயர்த்துங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது ஒரு சிலர் தங்களுடைய கரங்களை உயர்த்தினாங்க. அடுத்த கேள்வியாக என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்க சொன்னாங்களாம். அப்போ கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. சரி, அதோட போதகர் நிறுத்துவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்னொரு கேள்வியும் தொடுக்கப்பட்டது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க, சில காரியத்தை குறித்து கவலையாகவும் இருக்கிறீங்க, உங்கள் கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா என்னது, ஏன்னா ஏற்கனவே பாதி பேர் இந்த 2வது கேள்விக்கு கை தூக்குனதுனால 3வது கேள்வி கேட்கும்போது எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய கரங்களை உயர்த்தினாங்களாம். ஏன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, சந்தோஷமான காரியங்களும் இருக்குது, சோகமான காரியங்களும் இருக்குது. சில காரியங்களை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோம், சில காரியத்தை குறித்து நம்ம வேதனைப்படுறோம். அப்படி தான் நமக்கு இருக்கிறது. இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குற, இப்படி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தாவீது பக்தர் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன். எனக்கு அவர்கிட்டருந்து ஒத்தாசை வரதுனால என் வாழ்க்கையில் எதுவுமே என்னது, எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். அதனால் நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்தும் நான் அதிக சந்தோஷமோ பட தேவையில்லை. எல்லாமே இதுதான், அவர் கொடுத்துருக்கிற காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது பக்தன் இந்த இதை எழுதும் பொழுது என்னென்னா, ஒரு பக்கம் யார், சவுல் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சாமுவேல் மரித்து விட்டது செய்தி. இதுக்கு மத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒத்தாசை. அப்போது அவர் வந்து தன்னுடைய உயிருக்காக பாதுகாப்புக்காக இருக்கும்போது அவரை சுற்றிலும் என்ன இருந்துச்சு, அந்த மலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும், அந்த பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பாக தள்ளாட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே தாவீது பக்தன் பாடுறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா, நான் எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படி, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொன்னால், இல்லை இந்த மாதத்தை நான் எப்படி கடத்த போகிறேன், இல்லை இந்த வாரத்தை நான் எப்படி கடத்த போகிறேன், என்னுடைய ஹெல்த் இஷ்யூ நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன், நிறைய காரியங்களில் என்னுடைய வேலை இல்லாத காரியத்தை நான் எப்படி, எந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்க போகுது, எனக்கு வேலை கிடைச்சாலும் ஆலயத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாதபடி வேலை கிடைக்குது, அப்படிலாம் நிறைய காரியங்கள். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன செய்யுங்க, அவங்களுக்கும் அநேக பிரச்சனைகள். எல்லா மத்தியிலையும் நான் எப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தாவீது பக்தன் பாடுகிற பாடலை நீங்களும் நான் என்ன செய்யணும், பாடணும். நீங்கள் சங்கீதம் 121வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வசனம் கூட கிடையாது. அதெல்லாரும் என்ன செய்யலாம், நீங்கள் மனப்பாடமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட டெய்லி நம்ம அதை சொல்லுவோன்னு சொன்னால், அது இன்னும் நமக்கு என்ன செய்யுமா, ரொம்ப தைரியத்தை தரும், ரொம்ப பலத்தை தரும். அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு எதன் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நாம் நேசித்தவர்களை இழந்த பிறகு, நம்ம எதிரியாளி வந்து துரத்தி கொண்டு வருகிற பட்சத்தில் அவர் பாடுகிற ஒரு பாடல் தான் இது, அரோகணா சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை. இப்படி நம்மளை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. உறங்காமலும் தூங்காமலும் நாம் தூங்கும்பொழுது அவர் நம்மை பாதுகாப்பதற்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, விழித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். நிழல்னு பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கே தெரியல, நம்ம நடந்து போகும்போது நம்ம பின்னாடியே வரோம்ல, அப்போ அவர் நமக்கு
நிழலாக இருக்கிறார். அதனால என்ன செய்யறார்? அவர் உன்னை பகல்னாலும், பகல்ல வெயில் அடிக்குது, அதனால என்ன செய்ய போறதில்ல, பாதிக்கப்பட போறதில்ல. இரவுல செய்யுது நிலவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு அவர் பாதுகாப்பார். ஏன்னு சொன்னா அவர் சொல்ற வார்த்தை என்னது? எல்லாத்து மத்தியில, ஏன்னா அதுதான் அவரு பிராணனுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் அவரு ஃபீல் பண்றாரு. இதன் மத்தியில் ஆண்டவர் என்னை எவ்வளோ அழகா நேர்த்தியாக எந்த வித பிரச்சனையும் இல்லாதபடிக்கு பாதுகாத்தார் அப்படின்னு பாடுறாரு. நீங்களும் நானும் இந்த பாடலை கண்டிப்பாக பாடணும். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிறாரு. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் வேணா செய்வாராம், விலக்கி காப்பார். அது மாத்திரம் உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். எத்தனை ஆசீர்வாதம்! 8 வகையான காரியங்கள் தேவன் நமக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், தாவீது பக்தன் அப்படி பாடுறாரு. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பாடலை ஆண்டவருக்காக பாடணும். எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள்! ஒவ்வொரு வருடத்திலும் நம்முடைய பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்கிறாரு. ரொம்ப இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ப நமக்கு தண்டியாதபடிக்கு ரொம்ப கிருபையாக இருக்கிறாங்கல்ல, அவரை நோக்கி நம்ம பாட வேண்டிய பாடல். ஆண்டவர் என்னது? உமக்கு தான் என்னது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என்ன செய்வேன்? என் கண்களை ஏறெடுப்பேன். ஏன்னா எனக்கு எங்கேருந்தா வரணும்? உம்மிடத்துல இருந்தால் எல்லாமே கிடைக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவரை நம்ம அண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் நம்மோடு கூட நிழல் போல வருவார். இப்பேற்பட்ட அன்பான கடவுளை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிங்க. அப்போ என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. இந்த மாதிரி தாவீது பாடினது போல் நீங்களும் பாடலாம், நானும் பாடலாம். எப்போ அப்படின்னு சொன்னால், நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசை அவர்கிட்ட இருந்தால் வரும் நோக்கி பார்த்தோன்னு சொன்னால், அவர் இத்தனை ஆசீர்வாதத்தில் நமக்கு தர காத்திருக்கிறார். அதானே இதில் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல. டெய்லி நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறாங்க. நைட்டில் நல்லா தூங்குகிறோம், காலையில் எந்திக்கிறான். யாருக்காவது சூரியனால் ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லை யாருக்காவது நிலவால் பிரச்சனை பண்ணி வந்திருக்கேன், அவ்வளோ நேர்த்தியாக நம்மளை பாதுகாக்கிறார்ல. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால், அவரை நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னால், இத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கினோடத்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எங்களுக்கு நிழலாய் எங்களுக்கு காரியங்களை செய்து தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கில வாரத்தில் நம்முடைய கிருபை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலும், எங்களுடைய சோதனைகளின் மத்தியிலும், எங்களுடைய தோல்விகளின் மத்தியிலும், எங்களுடைய காத்திருப்புகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எவ்வளோ தயவாய் எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட நடக்கிற, எங்களுக்கு நிழலாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க தகப்பனே. இந்த நாளும் ஆண்டவரே, நாங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உடைய ஊழியத்தை தாங்கி செல்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும், அவள் எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு மீட்டிங்கிலும் உடைய கரம் அவளை நடத்து. அநேகருடைய அன்பை புரிந்து கொள்ள, அநேகர் ரட்சிக்கப்பட நிற்கிறது செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை நோக்கி அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது சாமி. ஆண்டவரே, அநேக இடங்களில் ஆண்டவரே போராட்டங்களை எழுப்பி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அதன் மத்தியிலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகளோடு கூடிய கரம் இருந்து அவளை பாதுகாத்து பராமரித்து அவளை வண்ணெடுத்து வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாவிலாக எங்களுக்கு கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.